கிறிஸ்து தன்னையே வெறுமையாக்கி சாவை ஏற்று, அதுவும் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தம்மையே தாழ்த்தினார். எனவே கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியோடும் தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பினை நமக்கு கொடுக்கிறது. இந்த தாழ்ச்சி, தன்னடக்கம், பணிவு இவற்றிற்கு நேர் எதிரான பண்பு என்றால் தற்பெருமை, தற்புகழ்ச்சி, ஆணவ போக்கு, அதிகார எண்ணம். ஒரு பக்கம் தாழ்ச்சி, தன்னடக்கம், பணிவு, மற்றொரு பக்கம் தற்பெருமை, தற்புகழ்ச்சி, ஆணவ போக்கு, அதிகார எண்ணம். இது இரண்டிற்கும் எப்பொழுதும் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று மற்றொன்றை வீழ்த்துவதற்கான காரணிகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் பாடமாக கற்றுக்கொள்ளலாம். எது தாழ்ச்சி என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், இந்த தாழ்ச்சி என்கிற பண்பினால் நாம் அடைகின்ற பெருமிதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தையும் நம் வாழ்வில் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடியும். கந்தலான ஆடை அணிவது தாழ்ச்சியா? செருப்பில்லாமல் நடந்து போவதுதான் தாழ்ச்சியா? எளிய உணவினை உட்கொள்வதுதான் தாழ்ச்சியா? கொட்ட கொட்ட அமைதியாக குனிந்து கொண்டிருப்பதுதான் உண்மையான தாழ்ச்சியா? அதுதான் பணிவா? தரையில் படுத்து உறங்குவதுதான் தாழ்ச்சியா? காரில் பயணிக்காமல் சாதாரணமாக ரயிலிலோ பேருந்திலோ பயணிப்பதுதான் தாழ்ச்சியா? தாழ்ச்சியுடன் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லும்போது இவை அனைத்தும் தான் ஒருவன் தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொள்வதற்கான அடையாளங்களாக வெளியே காட்டப்படுகிறது. அன்பானவர்களே, இவை அனைத்தும் ஒருபோதும் தாழ்ச்சி என்கிற பண்பிற்குள் இவற்றை அடக்கிவிட முடியாது. தாழ்ச்சியுடன் ஒருவர் வாழ்வதற்கு எடுக்கின்ற முயற்சிகளாக இவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். நான் சொன்ன இவை அனைத்தையும் தாழ்ச்சியுடன் ஒருவன் வாழ்வதற்கு, எளிமையாக ஒருவர் இருப்பதற்கு வாழ்வில் எடுக்கின்ற முயற்சிகளாக இவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இவற்றை கடைபிடிப்பதின் வழியாக ஒருவருக்கு முழுமையான தாழ்ச்சி வந்துவிட்டது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. மனித மனம் எப்பொழுதுமே சில முக்கிய ஆசைகளை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது. முக்கிய ஆசைகள் நான் என்கிற பெருமிதம், என்னுடைய திறமைகளுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆணவ போக்கு, தன்னை தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம், தன் பெயரை முன்னிட்டு சொல்லி அவரை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்கிற பெருமிதம், இது அனைத்துமே ஆணவ போக்கினுடைய அடையாளங்களாக தென்படுகிறது. தற்பெருமையையும் தற்புகழ்ச்சியையும் அதிகார எண்ணத்தையும் ஒழிப்பதாக இருக்கிறது. யார் பெரியவன் என்கிற எண்ணம், நானா நீயா, கணவனா மனைவியா, மாமியாரா மருமகளா, ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா, இப்படிப்பட்ட போட்டி மனப்பான்மை என்பது ஒருவருடைய ஆணவ போக்கினை எடுத்து சொல்வதாகவே அமைந்திருக்கிறது. எனவே உயர்ந்த எண்ணம் அல்லது சிறந்த எண்ணம் என்பது ஒருவன் தாழ்ச்சியோடு வாழும்போதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் அதை அனுபவிக்க முடிகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு, தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் யாவரும் உயர்த்த பெறுவர். 2 உதாரணங்களை விவிலியத்திலிருந்து சொல்றேன். தொடக்க நூல் புத்தகம்
11வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்தோம் என்றால், அங்கும் இங்குமாக சிதறுண்டு போயிருந்த மக்கள் அனைவரும் நோவாவினுடைய காலத்திற்கு பிறகு, அந்த பெரும் வெள்ளப்போக்கிற்கு பிறகு அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் நாம ஒன்று சேர்ந்து வருவோம், ஒரு பெரிய நகரத்தை கட்டமைப்போம், வானத்தை தொடக்கூடிய அளவிற்கு உயர்ந்த கோபுரம் ஒன்றை நாம் கட்டுவோம். அவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க, திட்டமிடுறாங்க. எல்லாரும் ஒன்னா வரலாம், ஒரு பெரிய நகரை கட்டமைக்கலாம், வான் உயரம் அளவிற்கு தொடுகின்ற, வானத்தை தொடர அளவுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டலாம். அந்த கோபுரத்தின் பெயர் பாபேல் கோபுரம். இந்த கோபுரத்தை கட்டலாம். அப்ப என்ன பண்றார் ஆண்டவர், மேலிருந்து கீழே இறங்கி வராராம். கீழே இறங்கி வரார். கீழே இறங்கி வந்து அவர்களை பார்க்கிறார். அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தீயதாக இருப்பதை பார்க்கிற கடவுள் அவர்களை மிகுந்த வேதனையோடு பார்க்கிறார், மன வருத்தத்தோடு பார்க்கிறார். கடவுள் என்கிற எண்ணமே இல்லாமல் தங்களுடைய எண்ணத்தையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் முன்னிலைப்படுத்தி தங்களுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் இப்படி இவர்கள் அலைகின்றார்களே என்கிற எண்ணத்தினால் அந்த 4வது இறை வார்த்தை சொல்லுது, வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி அதை எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம். கடவுளுடைய பெயர் இல்லை, நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதனால் அந்த பாபேல் கோபுரத்தை முழுமையாக அவர்களால் கட்டவே முடியல. அப்படியே அது சுக்குநூறாக இடிந்து போகிறது. ஏனென்றால் கடவுளுக்கு எதிரான ஒரு திட்டமாக அவர்களுடைய திட்டமும் எண்ணமும் செயல்பாடும் இருந்ததனால் கடவுள் அதை அப்படியே அழித்து விடுகிறார். தற்பெருமையும் தற்புகழ்ச்சியும் இந்த இடத்தில் அப்படியே ஆணவ போக்கோடு அழிந்து போவதை பார்க்கிறோம். 2வது உதாரணம் 2 அரசர்கள் புத்தகம். இதில் சிரியா நாட்டினுடைய படை தளபதியான நாமானினுடைய வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லுகிறது. நாமான் தொழுநோய் பிடித்தவனாக மாறுகிறான். அவனுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த குறைபாடு தொழுநோய் பிடித்திருப்பது. இந்த தொழுநோய் குணமாக வேண்டும் என்றால் இஸ்ராயல் நாட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று ஒரு இறைவாக்கினரை சந்திக்க வேண்டும். இறைவாக்கினர் உன்னை குணப்படுத்துவார் என்று அவருக்கு சொல்லி அனுப்பியதால் இந்த நாமான் என்ன பண்றான், அந்த இறைவாக்கினரை சந்திப்பதற்காக போகிறான். அவன் போகும்போது 400 கிலோ வெள்ளி எடுத்துட்டு போறான். 6000 பொற்காசுகளை கொண்டு செல்லுகிறான். 10 பட்டாடைகளை எடுத்து செல்றான். பாருங்களா, ஒரு இறைவாக்கினரை சந்திக்க போகும்போது 400 கிலோ வெள்ளி, 6000 பொற்காசுகள், 10 பட்டாடைகள், இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய தொழுநோயை நீ எப்படியாவது குணமாக்கிடு, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன் அப்படின்ற மனநிலையோடு போகிறான். ஆனால் அங்கு சென்றால் ஒரு எளிமையான வீட்டில் இறைவாக்கினர் இருப்பதைக் கண்டு அவன் மனம் சோர்ந்து போகிறான். எப்படிடா அந்த வீட்டுக்குள்ள குனிந்து போவது என்கிற தயக்கமே அவனுக்கு இருக்கிறது. குதிரைகளோடு பரிவட்டங்களோடு அந்த இடத்தில் செல்லுகின்ற நாமான் மேலிருந்து கீழே இறங்கி குனிந்து அந்த வீட்டிற்குள் செல்வதற்கு தயக்கம் காட்டுகிறான். இது ஒரு தாழ்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்கு அவனுக்கு மனம் வரல. தான் ஒரு பெரிய படை தளபதி, படைக்கலன்களோடு வந்திருக்கிறார். ஆனால் எப்படி இறங்கி குனிந்து உள்ள போறது அப்படின்ற ஒரு தயக்கம் அவருக்குள் இருக்கிறது. ஆனாலும் கூட என்ன பண்றது, தன்னுடைய நோய் குணமாக வேண்டுமே என்பதற்காக அப்படியே இறங்கி கீழே உள்ளே சென்று இறைவாக்கினரை சந்திக்கிறார். இப்ப இறைவாக்கினர் சொல்லுகிறார், அப்படியானால் உன்னுடைய நோய்கள் குணம் பெற வேண்டும் என்றால் நீ யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி எழ வேண்டும். 7 முறை மூழ்கி எழணும். இவனுக்கு கோபம் வருது. நாமான் சினம் கொண்டான் என்று இறை வார்த்தை சொல்கிறது. கோபம் வருது. நான் எவ்வளவு பெரிய படை வீரன், படை தளபதி, என்னுடைய நாட்டிலேயே பெரிய பெரிய ஆறுகள் எல்லாம் ஓடுகிறது,
என்னை சுற்றி காவலர்கள், ஏவலர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஏதோ அவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக உன்னை தேடி வந்ததனால் நான் போயும் இந்த நதியிலா மூழ்கி எழ வேண்டும் என்று நினைத்து மனமில்லாமல் திரும்பி போய்விட வேண்டும் என்று நினைக்கிறான். பாத்தீங்களா, அந்த இடத்துல அவனுக்கு அந்த தாழ்ச்சி என்கிற எண்ணம் வரல. மாறாக போயும் இதையா நான் செய்யணும், என்னுடைய ஊர்லயே என்னுடைய நாட்டிலேயே பெரிய பெரிய ஆறுகள் எல்லாம் ஓடுதே, நான் அங்கே 7 முறை மூழ்கி எழுந்திருப்பேனே என்று நினைக்கிற போது, அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்தில் இருந்த ஒரு பணியாரன் சொல்லுகிறான், என் தலைவரே, ஒருவேளை இறைவாக்கினர் இதை விட ஒரு கடினமான ஒரு வேலையை சொன்னாரு அப்படின்னா நீ செய்திருக்க மாட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் மனம் மாறி யோர்தான் நதிக்கரையில் சென்று மூழ்கி எழுவதற்காக செல்கிறான். 7 முறை மூழ்கி எழும்போது, அந்த இடத்துல மூழ்குவது எழுவது என்பது தாழ்ச்சியினுடைய அடையாளம். மூழ்கும் போது தன்னை முழுவதுமாக கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறான், மூழ்குகிறான், இறங்கி வருகிறான், எளிமையாக்குகிறான், மூழ்குகிறான், எழுகிறான், மூழ்குகிறான், எழுகிறான். 7 முறை இது நடக்குது. அதன் பிறகு இறைவார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய உடல் எல்லாம் சிறு குழந்தையினுடைய உடல் போல மாறியது, சிறு குழந்தையினுடைய உடலை போல மாறியது. கடவுள் சொல்றாரு, நீங்கள் சிறு குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் விண்ணரசில் புக முடியாது. அப்போ இந்த இடத்தில் தாழ்ச்சி என்பது என்ன, அந்த தாழ்ச்சிக்கான பண்பு நலன்கள் என்ன, அதை நம்முடைய வாழ்வில் எப்படி கடைபிடிக்க முடியும், அதை கடைபிடிப்பதனால் நமக்கு வருகின்ற பலன்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களை, முதல் வாசகம் சொல்கிறது, நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், பணிவோடு செய், அப்பொழுது கடவுள் உன் மீது அன்பு காட்டுவார். பணிவோடு செய்யும் போது, தாழ்ச்சியான உள்ளத்தோடு நடந்து கொள்ளும் போதுதான் கடவுளுடைய இரக்கம் உன்னை தேடி வருகிறது, கடவுளுடைய அன்பு உன் மீது பெருக்கெடுக்கிறது, கடவுளுடைய அருளும் ஆசீரும் உனக்கு கிடைக்கிறது. தற்பெருமைக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தே இல்லை என்று முதல் வாசகம் சொல்லுது. எவர் ஒருவர் இருமாப்போடு நடந்து கொள்கிறாரோ அந்த நோய்க்கு மருந்தே இல்லை. ஆணவ போக்குக்கோ அதிகார எண்ணங்களுக்கோ இடமே கிடையாது. அந்த நோய்க்கு மருந்தே கிடையாதான், மருந்தே கிடையாது. ஏனெனில் தீமை அவர்களுக்குள் வேரூன்றி விட்டது, வேரூன்றி விட்டது. அப்படி என்றால் ஒரு தாழ்ச்சியான மனநிலை என்பது என்ன, அதோட நிறைவு செய்யறேன் பாருங்க. தாழ்ச்சியான மனநிலை என்பது இறைவனிடத்தில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது, அதுதான் தாழ்ச்சி, அதுதான் முழுமையான தாழ்ச்சி. தனக்கு கிடைத்திருக்கின்ற திறமைகளை, தன்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை, பணங்களை அல்லது அதிகாரத்தை, பதவியை, வசதியை, இவை அனைத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்தது என்கிற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் தாழ்ச்சி என்கிற எண்ணம் வந்துடும். இதெல்லாம் நான் சம்பாதிச்சது, இதெல்லாம் நான் சேர்த்தது, இதெல்லாம் என்னுடையது, என்னுடைய தலைமுறை இது, என்னுடைய பரம்பரை இது, தற்பெருமையும் பெருமையையும் நாம் பட்டுக்கொள்கிறோம் என்றால் அன்பிற்குரியவர் தாழ்ச்சி கிடையாது. இதெல்லாம் என் இறைவன் கொடுத்தது, இதெல்லாம் என்னுடைய உழைப்பின் வழியாக கடவுள் என்னை ஆசீர்வதித்தது, என் பிள்ளைகளையும் என் பெற்றோர்களையும் கடவுள் ஆசீர்வாதத்தினால் வழி நடத்தியது. எனவே என்னை இறைவனுடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் தாழ்ச்சி. எப்படி நூற்றுவ தலைவன், இன்றைய முன்னுரையில பிரதர் அழகா சொன்னார், நூற்றுவ தலைவன் எவ்வளவு அதிகாரம் படைபலம் இருந்தாலும் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டு இறைவன் முன்னாடி நிற்கும் போதுதான் அவனுடைய மகன், அவனுடைய ஊழியன் குணமானான். அப்ப எல்லாவற்றையும் கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கடவுள் என்னை உயர்த்துவார். அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டார். அது தாழ்ச்சியினுடைய அடையாளம். இந்த இடத்தில் தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு, தாழ்ச்சி என்பது வேறு. தாழ்வு மனப்பான்மை என்பது அடிமையின் அடையாளம். அந்த தாழ்வு மனப்பான்மையில ஒருவரும் வாழ்ந்து விடக்கூடாது. நான் கருப்பா இருக்கிறனே, நான் குட்டையா இருக்கிறனே, என்னால படிக்க முடியலையே, நான் குண்டா இருக்கிறனே, நான் ஒல்லியா இருக்கிறனே, இதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு, தாழ்ச்சி என்கிற எண்ணம் என்பது வேறு. கடவுளுடைய கரங்களில் நம்மை ஒப்புவிப்பதும், கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில் செயலாற்ற நம்மை அனுமதிப்பதும்
கடவுளுடைய விருப்பத்தை, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் தான் அன்பிற்குரியவர்களே தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சியான உள்ளத்தை வேண்டி இந்த தெய்வீக பலியில் சிறப்பாக இணைந்து ஜெபிப்போம். இறையாசிரை பெற மன்றாடுவோம்.